தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. வாஸ்துல என்ன பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மேரேஜ் அப்படிங்கிறது ப்ராப்ளமாவே இருக்கும். இப்போ பொதுவாக ஒருத்தவங்க வீட்டில் வடகிழக்கு ப்ராப்ளம் அல்லது தென்மேற்கு ப்ராப்ளம்னா கல்யாணம் டிலே ஆகுமா? யார் வீட்டிலலாம் வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கோ, யார் வீட்டிலலாம் வடகிழக்கில் ஓவர் டேங்க் இருக்கோ, யார் வீட்டிலலாம் தென்மேற்கில் கட் ஆகியிருக்கோ, தென்மேற்கு உள்முனையில் சுவாமி ரூம் இருக்கோ, இவங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து திருமணம் என்பது லேட் மேரேஜ் ஆகும். உங்கள் வீட்டில் தவறு இருக்கா அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். தவறு இருந்தால் அந்த தவறை அந்த வாஸ்துவில் திருத்தி கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு திருமணம் விரைந்து நடக்கும். வடகிழக்கு என்பது தலை சம்பந்தப்பட்ட பகுதி. யார் வீட்டிலலாம் வடகிழக்கு பாதித்திருக்கிறதோ, வடகிழக்கு நீண்டு இருக்கிறதோ, இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கு மூலையை நாங்கள் நீண்டு போட்டுட்டோம், கோர்ஸ் பண்ணிட்டோம். அப்போ வடகிழக்கு கொஞ்சம் நீட்டாக போட்டால் எங்களுக்கு வந்து நிறைய பணம் வரும்னு சொல்லிட்டு இந்த சேலம் ஈரோட்டில் ஒரு கான்செப்ட் உண்டு. அப்போ அது மாதிரி நீண்டுட்டா என்ன ஆகும்னா தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளே வந்துடும். வடகிழக்கு மூலையில் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு செப்டிக் டேங்க் போட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா சட்டுன்னு ஒரு உயிர் எடுத்து. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாஸ்து ஜெயபிரகாஷ் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சொல்லுங்கம்மா. பொதுவாகவே சொல்லுவாங்கல்ல சார், இந்த வாஸ்துக்கும் திருமணத்துக்கும் எப்பயுமே சம்பந்தம் உண்டு. திருமண பிரச்சனையா அப்போ உங்க வீட்டுல வாஸ்து தான் தவறா இருக்கு அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மையாவே வாஸ்துல என்ன பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மேரேஜ் அப்படிங்கிறது ப்ராப்ளமாவே இருக்கும் சார். அதாவது வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து லேட் மேரேஜ்மா. நான் ஓப்பனாக சில விஷயங்கள் சொல்கிறேன். யாரெல்லாம் லேட் மேரேஜ் நடக்குதோ, யாருக்கெல்லாம் வந்து பொண்ணு பார்த்து தட்டி போயிட்டே இருக்கோ, யாருக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்த்து தட்டி போயிட்டே இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நான் போகாத ஜோசியரே கிடையாது. எல்லா ஜோசியர்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் என் ஜாதகத்தை கொடுத்து, சுவாமி எப்போ நடக்கும், எதனா வாய்ப்பு இருக்கா, இல்லை லவ் பண்ணுறதுக்காவது வாய்ப்பு இருக்கா, இது மாதிரி கேட்ட காலம்லாம் உண்டு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கு, அட்டகாசமாக இருக்கு, அடுத்த மாதம் நடந்துடும், அடுத்த வாரம் நடந்துடும், இல்லை அடுத்த 6 மாதத்தில் நடந்துடும், இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எங்கே சாமி போனோம்? எங்கள் ஊரில் ஒரு ஜோசியர் உண்டு. என்னென்னா அந்த மதுராந்தகம் பக்கத்தில் ஜாதகத்தை கொடுத்த உடனே நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன். எங்கள் கூட இருக்கவங்களாம் எடுத்துகிட்டு போவான். ஜாதகத்தை கொடுத்த உடனே நீ என்ன பண்ணுற இப்படி தான் பார்ப்பார். திருநாகேஸ்வரம் போயிடு, அடுத்த முறை அவர்கிட்ட தான் போவேன். நடக்கலையா, திருப்பாம்புரம் போயிட்டு வா, ராகு கேது தான் நடத்தி வச்சிருவார். என்ன இவனுங்க இப்படி போட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவர்களுக்கு கோசரமே நான் வந்து ஜாதகத்தை கத்துக்கிட்டேன். அப்ப ஜாதகம் கத்துக்கிட்டு சில பலன்கள் நம்ம பார்த்தாலும் நடக்கல. அப்போ யாரு வீட்டிலலாம் வீடு நம்ம தங்கக்கூடிய இடம் தவறாக இருக்கிறதோ அப்போ அந்த இடம் தான் பேசுது. ஒரு வீடு தவறா இருக்கு, ஒரு மூளை தவறா இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல சில லேக் நடக்குது, சில கஷ்டங்கள் நடக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு நிறைய விஷயங்கள் ஆதன்லேயே சொல்லியிருக்கேன். 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே பரிகாரம் பண்ணியிருக்கேன், வேலைக்கும் கல்யாணத்துக்குமே. நடக்கலையே. ஊர் ஃபுல்லாக போய் நான் நிறைய ஹோமம்லாம் பண்ணியிருக்கேனே. இப்போ அதற்கு உண்டான பலன்கள் கிடைக்குமான்னா கிடைக்கும். ஆனால் எனக்கு நடந்ததா, ரிசல்ட் கிடைச்சதா? கிடைக்கலல்ல. அப்போது எங்கள் வீட்டில் தவறு இருக்குது. அந்த வீட்டை திருத்தினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து திருமணமே நடந்தது. இப்போ பொதுவாக ஒருத்தவங்க வீட்டில் வடகிழக்கு ப்ராப்ளம் அல்லது தென்மேற்கு ப்ராப்ளம்னா கல்யாணம் டிலே ஆகுமா? யார் வீட்டிலலாம் வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கோ, யார் வீட்டிலலாம் வடகிழக்கில் ஓவர் டேங்க் இருக்கோ, யார் வீட்டிலலாம் தென்மேற்கில் கட் ஆகியிருக்கோ, தென்மேற்கில் தேவையில்லாமல் ஒரு பாத்ரூம் இருக்கோ, தென்மேற்கில் உள்முலையில் படிக்கட்டு இருக்கோ, தென்மேற்கு உள்முலையில் சுவாமி ரூம் இருக்கோ, இவங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து திருமணம் என்பது லேட் மேரேஜ் ஆகும். நீங்கள் பொதுவாக இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன்.
யாரெல்லாம் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்றாங்களோ அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 23 வயசுல கல்யாணம் ஆயிடும். அன்னதானம் ஆமா. சார். அவங்க சோறு போடுறாங்க. அதனால சோறு போடுறதுனால அவங்க வீட்டிலலாம் விரைந்து திருமணம் நடந்துரும். அப்போ நம்ம வீட்லயும் சோறு போட்டா விரைந்து திருமணம் நடக்குமா சார் அப்படின்னா நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க வீட்டுல வடகிழக்குல நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் தவறுதலாக இருந்தால் திருமணம் என்பது தள்ளி போகும். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இலை சோத்துக்கு வந்தவன் கெடுத்துட்டு போயிடுவாங்க, சும்மா சாப்பிட வந்தவன் இவனுக்கா கொடுக்குற, இவன் ஒண்ணு இல்லாதவன். இது மாதிரியான ஆட்களும் உண்டு, நிறைய வீட்டுல நடந்திருக்கு. ஐயோ இந்த பொண்ணா, இதைய கட்டிக்க போறீங்க அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ இது மாதிரியான வரவன் ரோட்ல போறவங்கலாம் கெடுத்த காலங்கள்லாம் உண்டு எல்லாருக்கும். அப்ப இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா உங்க வீட்டுல ஏதோ தவறு இருக்கு. அப்போ உங்க வீடு சதுரம் செவ்வகமாக இல்லை, உங்க வீட்டுல வடகிழக்கு நீண்டு இருக்கும், உங்க வீட்டுல வடகிழக்குல தேவையில்லாத ஒரு டாய்லெட் இருக்கும். இதையெல்லாம் திருத்துகின்ற பட்சத்தில் உங்களுக்கு விரைந்து திருமணம் நடக்கும். எனக்கு விரைந்து திருமணம் நடக்கணும் சார் அப்படின்னா நான் எப்பயுமே எடுத்த உடனே சொல்லுவேன், எனக்கு திருமணம் அப்படின்னாலே திருச்செந்தூர்ல போய் மடிப்பிச்சை அடியான்னு, உடனே விரைந்து திருமணம் நடந்துரும். இல்லைன்னா திருப்பதியில 1 கிராம் தங்கம் கொடு, விரைந்து திருமணம் நடந்துரும். தேவையில்லாத கான்செப்டே நம்ம போக வேண்டாம். ஜாதகத்தை எடுத்துட்டு போய், சார் எனக்கு குரு பலன் வந்துடுச்சா சார், இது ஒரு மிகப்பெரிய சூட்சமம் நான் சொல்லி தரேன். குரு பலன் 6 வயசு குழந்தைக்கும் வரும், 60 வயசு கிழவனுக்கும் வரும். குரு பலன் வந்துகிட்டே தான் இருக்கும் சாவர வரைக்கும். அப்ப குரு பலன் வந்தா திருமணம் ஆகுமானலாம் கான்செப்ட் கிடையாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகம் பார்க்கிறவர்களும் சரி, இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் கொடுக்குறவர்களும் சரி, நிறைய அறிவார்ந்த ஜாதக மேதைகள்லாம் இருக்காங்க. நான் அவர்களை சொல்லலை, இந்த 10 நாள் கிளாஸ் போயிட்டு இந்த காமெடி பண்ணிட்டு இருக்கவங்களாம் சொல்றேன். நீங்க உங்க வீட்டில் தவறு இருக்கா அப்படின்னு அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. தவறு இருந்தா அந்த தவறை அந்த வாஸ்துல திருத்தி கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு திருமணம் விரைந்து நடக்கும். அப்போ நடக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க வணங்கக்கூடிய ஒரு சுவாமி அப்படின்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவன். சார் எனக்கு அங்க போயும் திருமணம் ஆகலை சார், எனக்கு 200% எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் வடகிழக்கும் சரி பண்ணிட்டேன், தென்மேற்கும் சரி பண்ணிட்டேன், எங்க வீட்டில் எல்லாம் பக்காவா இருக்கு, ஆனா எங்க வீட்டில் வட்டி பிஸ்னஸ் இருக்கு, அது கொஞ்சம் லேக் ஆகும். இதெல்லாம் ஓப்பனான கான்செப்ட். எங்க வீட்டில் சாராய துட்டு விளையாடுது சார், அப்போ கொஞ்சம் திருமணம் லேக் ஆகும், 2 திருமணம் நடக்கும். சார் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார், நல்லது நடக்கணும் சார் அப்படின்னா அந்த வீட்டில் திதி ஒழுங்கா கொடுத்துருக்க மாட்டாங்க, முன்னோர்கள் திதி ஒழுங்கா கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த கும்ப லக்னம், சிம்ம லக்னம், கும்பராசி, சிம்மராசி இது மாதிரியான விஷயங்கள் உள்ள வருகின்ற பட்சத்தில் அவர்கள் லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10 சனி இருந்தா இது மாதிரியான ஆட்கள் டச் பண்ணக்கூடிய ஒரு இடம் காசி. காசியை தொடுகின்ற பட்சத்தில் விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, காலபைரவரை தொடுற பட்சத்தில் ஈவினிங் 6 o'clock கங்காரத்தி இதெல்லாம் பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு விரைந்து திருமணம் நடந்துவிடும். 6 monthsல அவங்க வீட்டில் மேரேஜ் நடக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஏன்னா சில பேர் நம்ம சொல்றத யாருமே உடனே நம்ப மாட்டாங்க. நான் நம்பவும் சொல்லலை. நீங்க இது மாதிரியான தவறுகள் இருக்கும், இந்த தவறை திருத்தி கொள்ளுகின்ற பட்சத்தில் நமக்கு திருமணம் விரைந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க சார், முகத்துல ஒவ்வொரு பாட்லயும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கும் வாஸ்து தான் காரணம் அப்படின்னு. இப்ப தலை ரீதியான பிரச்சனைகள் சில பேருக்கு வரும். எந்த மூளை பாதிச்சா தலை ரீதியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு சார்? அதாவது வடகிழக்கு என்பது தலை சம்பந்தப்பட்ட பகுதி. யார் வீட்டிலாம் வடகிழக்கு பாதித்து இருக்கிறதோ, வடகிழக்கு நீண்டு இருக்கிறதோ, இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கு மூலையை நாங்கள் நீண்டு போட்டுட்டோம், கோர்ஸ் பண்ணிட்டோம், அப்போ வடகிழக்கு கொஞ்சம் நீட்டாக போட்டால் எங்களுக்கு நிறைய பணம் வரும்னு சொல்லிட்டு இந்த சேலம் ஈரோட்டில் ஒரு கான்செப்ட் உண்டு. அப்போ அது மாதிரி நீண்டுட்டா என்ன ஆகும்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள வந்துடும். அப்போ யார் வீடுலாம் தைராய்டு பிரச்சனை இருக்கோ பெண்களுக்கு நீங்க யோசிக்கவே வேணாம். அவங்க வீட்டில் வடகிழக்கு அந்த வீடு பூர்வீக வீடாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய பிளாட்டாக இருந்தாலும் சரி, வடகிழக்கு நீண்டு இருக்கும். அப்போ வடகிழக்குல தவறுதலாக ஒரு செப்டிக் டேங்க் போட்டீங்க, சூப்பர் கேள்வி. நீங்க தேவையில்லாம ஒரு பாத்ரூம் போட்டீங்க, அப்போ அவங்க வீட்டில் என்ன ஆகும்னா எந்த இடத்துல ஓட்ட போடுவாங்க?
யாருக்கெல்லாம் கழுத்துல ஓட்டை போட்டு நரம்ப தொட்டு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, ஹார்ட்டோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க வீட்டில் வடகிழக்கு மூளை தவறாக இருக்கிறது என்று அர்த்தம். இதை எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, நான் ஓப்பனாக அதை ஆதனில் சொல்றேன். என்னுடைய கசின் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அவனுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ரொம்ப சின்ன வயசு, என்னை விட சின்ன வயசு. அவங்க வீட்டில் சரி நான் அவனை பார்க்க தான் போனேன், வாஸ்துலாம் பார்க்க போல. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, சின்ன வயசாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட்ல பிரச்சனை, இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ நான் போனவொன்னே ஜஸ்ட் பேசிக்கிட்டே இருக்க சொல்ல அவங்க வீட்டில் வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் வடகிழக்கில் போடக்கூடாது, நார்த் ஈஸ்ட் கார்னர்ல போட்டா இந்த பாதிப்பு வரும், இதனாலதான் உனக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கு, உடனே நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூமை அடிச்சு உடைச்சு எடுத்துருன்னு சொன்னேன். அவன் அவ்வளவு வேதனையிலையும் சிரிச்சிட்டு, எனக்கு 1.5 லட்சம் செலவு பண்றதுக்காக வந்திருக்க நீ இப்போ என்ன பார்க்கணும், ஏண்டா வந்தோன்னு ஆகிப்போச்சு எனக்கு. நான் யாருக்குமே ஃப்ரீ சஜஷன் கொடுக்கவே மாட்டேன், கேட்டா மட்டும்தான் பதில் சொல்லக்கூடிய ஆள் நான். இருந்தாலும் நம்ம தானாடா விட்டாலும் தன் சதை ஆடுன்னு சொல்ற மாதிரி, ஐயோ தம்பியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்னை மீறி சொல்லிட்டேன். இந்த உங்க வீட்டில் இந்த தப்பு இருக்கு, இதை சரி பண்ணுங்கன்னு உடனே, எனக்கு செலவு பண்ண தான் வந்துருக்கிய, எனக்கு செலவு வைக்க வந்தியான்னு கேட்டான். ஏன்டா இந்த நாய்க்கு நம்ம சொன்ன போச்சு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, யாரும் கேட்காமல் நீங்கள் உங்களுடைய கருத்தை முதல்ல சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வடகிழக்குல டாய்லெட் பாத்ரூம் போட்டிருந்தா கழுத்துல ஓட்டை போட்டு ஹார்ட்ல கனெக்ட் பண்ணக்கூடிய சில சர்ஜரிஸ் நடக்கும். நான் கண்பூர்வமாக அதை பார்த்தேன். நான் பார்த்ததுனால அதை சொன்னேன், அவங்க கேட்கல. அது ஒரு மிகப்பெரிய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஜஸ்ட் எழுந்து வரும்போது வேற இன்னொரு பிரதரை கூப்பிட்டு சொல்லிட்டு வந்தேன், அதை செஞ்சிருங்க, செய்யலைன்னா ரொம்ப கஷ்டம், இதை பார்த்துக்குங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் அதை நம்பாத இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸு, நான் எதுவுமே நம்ப மாட்டான் இல்லையா, எடுத்த உடனே டக்குன்னு எடுத்து வந்து கையில் கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல, தகவல் புரியாமல் ஆடக்கூடிய ஆட்கள். அவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியல, தெரிந்து கொண்டால் சிறப்பு. அப்போ வடகிழக்கு மூலையில் நீங்க தேவையில்லாம ஒரு செப்டிக் டேங்க் போட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சட்டுன்னு ஒரு உயிர் எடுத்துரும். யாரையுமே நான் பயமுறுத்தல. வடகிழக்கு ஒரு ஃபிளாட் சதுரம் செவகமா இருக்குமா, நீங்க எந்த இடத்துல வீடு கட்டணும்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்களுடைய வீட்டை வெயிட்டை எடுத்துட்டு வந்து வடகிழக்கு மூலையில வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த கிரக பிரவேசம் நடப்பதற்குள்ளாக அந்த வீட்டினுடைய தலைமகனை எடுத்துரும். நான் ஆதன்ல சொல்றேன். அப்போ வடகிழக்கு மூளை அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் மூளையான பவர்ஃபுல் மூளை. உயிருக்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தம் உண்டு. வாஸ்துவிற்கும் பணத்திற்கும் தான் சம்பந்தம் கிடையாது, தவிர உயிருக்கும் வாஸ்துவுக்கும் சம்பந்தம் உண்டு. யாரையும் பயமுறுத்தல. உங்க வீட்டை நீங்களே பாருங்க, ஸ்கெட்ச் போட்டு பாருங்க, எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க, திருத்தி கொள்ளுங்கள். அப்போ திருத்தி கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ வடகிழக்கு மூலையில இது மாதிரியான விஷயங்கள் வரக்கூடாது. சூப்பர் கேள்வி கேட்டீங்க. இப்போ ஜாதக ரீதியா பார்த்தோம்னா, சூரியன் சனி செவ்வாய் காம்பினேஷன், எப்பெல்லாம் சூரியன் சனி செவ்வாய் காம்பினேஷன் வருதோ, சூரியன் 7ஆம் பார்வையா சனியை பார்க்கறதும், சனி 7ஆம் பார்வையா சூரியனை பார்க்கறதும், இல்ல 3ஆம் பார்வையா பார்க்கறதும், இல்ல 10ஆம் பார்வையா பார்க்கறதும், செவ்வாய் 4, 7, 8 பார்வையா இவங்களை டச் பண்ணாரு அப்படின்னா, 3 பேருமே இன்டர்லிங்க்ல ஆனாங்கன்னா அந்த இடத்துலலாம் போர் நடக்கும். இது உலகளாவிய ஜாதகம். அப்போ அந்த இடத்துல நிலநடுக்கம் வரும். இல்லை நம்மளுடைய ஜாதகத்துல சூரியன் சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் கேன்சர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஜாதகத்தை வாங்கி பார்த்த உடனே சூரியன் சனி செவ்வாய் காம்பினேஷனா, அப்போ அவங்க வீட்டில் தென்கிழக்கு மூலையில பாதிப்பு இருக்கு. ஒவ்வொன்றும் தொடர்புடையது. நம்மளுடைய ஜாதக கட்டமும் நம்மளுடைய வளர்ப்பும் நம்மளுடைய வீடும் ஒவ்வொன்றும் தொடர்புடையது. நம்ம வீட்டில் சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கு, அப்போ ரூட் கெனால் பண்ணியிருப்போம் பல்லுல, அப்போ வடகிழக்கு ப்ராப்ளம் அங்கே இருக்கும். இதெல்லாம் ஜாதக ரீதியான சில விஷயங்கள். இதெல்லாம் சொன்னோம்னா நம்ம என்ன எனக்கு இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இது ரொம்ப மைன்யூட்டா பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, யார் வீட்டிலலாம் இந்த கர்ம தோஷம் பெண் சாபம்னு ஒரு விஷயம் இருக்கு.
இந்த பெண் சாபத்தை நீங்க டச் பண்ணும்போது கர்மதோஷத்தை நீங்க தொடும் பொழுது அவங்க வீட்டுல நிச்சயமாக வடகிழக்கு மூலையில ப்ராப்ளம் உண்டு. அப்போ அதற்கு உண்டான ஒரு சுவாமின்னா காசி தான் சார். நான் போயிட்டு ராமேஸ்வரத்துல திலஹோமம் பண்ணேன் சார், 4 வாத்தியாரை வச்சேன் சார், சூப்பரா பண்ணாங்க சார். செஞ்சு முடிச்ச உடனே அந்த கும்பத்துல இருந்து தண்ணி எடுத்து மேல அபிஷேகம் பண்ணாங்க சார், திலஹோமம் பண்ணிட்டு வந்தேன் சார், ஆனா ஒன்றும் நடக்கல சார். நீ ராமேஸ்வரத்துல பண்ணாலும் நடக்காது, திருப்புல்லானில பண்ணாலும் நடக்காது. லக்னத்துல இருந்து 1, 4, 7, 10 சனி வந்தா என்ன நடக்கும்? கர்மதோஷம். அப்போ அந்த வீட்டுல வடகிழக்கு ப்ராப்ளம் இருக்கும், பெண் சாபம் இருக்கும். அப்போ காசியை டச் பண்ணும்போது கிளியர் ஆகும். இவ்வளவுதான் கான்செப்ட். அன்னதானம் போட்டா கிளியர் ஆகும். இவ்வளவுதான் விஷயமா. கடன் அப்படிங்கிற விஷயம் சின்னதா ஆரம்பிச்சிருப்பாங்க சார். ஒரு 10 ரூபாய்க்கு ஆரம்பிச்சது இப்ப திடீர்னு ஒரு 10,000க்கு வந்து நிற்கும் அப்படிங்கிற பட்சத்துல அது அவங்களால அடைக்கவே முடியாது. என்னதான் பண்ணாலும் அந்த கடன்ற ஒரு விஷயம் நின்றுகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் சார்? கடன்ல வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் தானே அது, இல்ல அது அவங்களோட ஜாதக ரீதியான பிரச்சனையா? எதனால இந்த கடன் அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்கு? நல்ல கேள்விமா. ஃபர்ஸ்ட் நம்ம வாஸ்து ரீதியான சில விஷயங்கள் பார்த்துருவோம். யார் வீடுலாம் வடக்கு அடைப்பட்டிருக்கோ, அதாவது நார்த் சைடு யார் வீடுலாம் அடைப்பட்டு இருக்கிறதோ அவங்க வீட்டுல நிச்சயமாக கடன் இருக்கும். அதுக்காக நீங்க கேட்கலாம், சார் எல்லாரும் தான் கடன் வாங்குறான், எல்லாரும் தான் வட்டி கட்டுறான், எல்லாரும் தான் இஎம்ஐ ஓடிட்டு இருக்கு. நான் சொல்வது, கடன் என்பது எனக்கும் கடன் இருக்கு, நானும் ஜுவல் லோன் வச்சிருக்கேன், அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளை நம்பி லோன் கொடுக்குறான்னா நம்ம கட்ட போறோம். கடன் என்பது அளவுக்கு அதிகமாக நான் கடன் வாங்கி விட்டேன், எனக்கு வாழ தெரியல, நான் ஒரு 10 பைசா இன்ட்ரெஸ்டே வாங்கிட்டேன். அவர்கள் வீடெல்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா வடக்குல ஜன்னல் இருக்காது. அப்போ வடக்குல ஒரு ஜன்னல் வைங்க, உங்களுக்கு வாழக்கூடிய சில வழிகளை அந்த மூளை காட்டும். சார் எனக்கு கடன் அடையணும் சார், அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதற்கு உண்டான ஒரே ஒரு சுவாமி பழனி முருகர் தான். பழனி முருகர் கடனுக்குன்னா திருச்செந்தூர் தானே சார்? இல்ல, கடன் திருச்செந்தூர் கிடையாதுமா. அப்படியா சார்? ஆமா, திருச்செந்தூர் என்பது ஒரு மிகப்பெரிய விசேஷமான கோவில். அது வேற மாதிரியான அட்டகாசமான கோவில். வடமேற்கு வழி வாசல். அது ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம். கடன் அடையக்கூடிய ஒரே ஒரு கோவில் தனக்கென்ற ஒரு நாடு, தனக்கென்ற ஒரு கொடி, தனக்கென்ற ஒரு ராஜாங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் தான் அடைப்பார்மா. அப்போ முருகன் அடைப்பார்னா நமக்கு என்ன பண்ணுவாரு? அதற்கு உண்டான வழியை காட்டுவார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே மொட்டை அடிச்சுட்டு யானை பாதை வழியா போய் சுவாமியை பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு கீழே இறங்கணும். மனசார வேண்டணும், நீ என்னை கடனை அடைச்சு கொடு, நிச்சயமா வழி காட்டுவார். அதுக்காக அக்கௌண்ட்ல போட்டுன்னு இருக்க மாட்டாரு 5 லட்சமோ, இல்லைன்னா சும்மா 10,000 போடுறேன், 3,500 போடுறேன், 5,000 ரூபாய் வரவு வைக்கிறேன், நீங்க சந்தோஷமா கொண்டாடுங்கன்னு சில முட்டாள்கள் சொல்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. அந்த இடத்துக்கு உனக்கு வழி காட்டுவார். அந்த வழியை பிடிச்சிக்கிட்டு நம்ம முன்னேற வேண்டியதுதான். இதுதான் பரிகாரம். அப்போ கடன் அடையக்கூடிய விஷயங்கள் என்னென்ன லேக் ஆகும் அப்படின்னா, வாஸ்துல வடக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா உங்களுக்கு கடன் வந்துடும். இப்ப ஜாதக ரீதியா கோச்சார சனி ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை தொடும் பொழுது, அது எந்த கிரகம்லாம் கேட்காதீங்க, கோச்சார சனி ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை தொடும் பொழுது நமக்கு கடனை கொடுப்பார். அந்த கடனை நம்ம எப்படி நிவர்த்தி பண்றோம்? அந்த கடனை நம்ம சுப செலவா மாத்திக்கிறோமா, இல்ல அகல கால் வச்சு மாட்டிக்கிறோமா அப்படின்றது தான் கான்செப்ட். அப்போ கடன் அப்படின்ற விஷயம் நம்மளை விட்டு அகலணும். யாராவது கடன்ல, மிகப்பெரிய கடன்ல நான் மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னா உங்க வீடை செக் பண்ணிக்கோங்க. வடக்கு பக்கம் ஜன்னல் இருந்தா சால சிறந்தது, வடக்குல ஏதாவது தவறு இருக்கும். இதுதான் கடனுக்கும் வாஸ்துக்கும் உண்டான தொடர்பு.